ஏர் ஃபில்டரை தான் வந்து R15 க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்க்ரூ கழட்டிடுங்க. இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த சைடில் இருக்க ஆலன் கீ இதை ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன், ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி. இது ஜஸ்ட்டு கிளிப், இதுவும் எடுத்துடணும். அதுவும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதே மாதிரி. நீங்கள் அப்படியே மொத்தமாகவே கழட்டிடலாம். இந்த சைட் பீஸ் இது தனித்தனியாக கழட்டுறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே எடுத்துடலாம். அப்படியே மொத்தமாகவே வரும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்க. நம்ம வந்து டேங்கை மொத்தமாக தான் எடுக்க போகிறோம். அதுக்கு இது இங்கே கீழே வந்து 10 mm போல் இருக்கும். இது வந்து அதேமாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனாக. அப்புறம் இங்கே ஒரு 2 6 mm ஆலன் கீ இருக்கும். ஸோ இதுவும் ரிமூவ் பண்ணணும். டேங்க்கில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்கும்போது இந்த வேலையை பண்ணுங்கள். ஏன்னா டேங்க்கு அதிகமாக பெட்ரோல் இருந்துச்சுன்னா தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு ஆலன் கீ இருக்கும். அவ்வளோதான், எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. கீழே வந்து 2 கனெக்டர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து நமக்கு காமிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து ஃபியூல் பைப்பு. இது ரிமூவ் பண்ணும்போது லைட்டாக பெட்ரோல் வரும். அது அவ்வளோதான், கொஞ்சம் தான் வரும். ஏன்னா இது ஃபியூல் இன்ஜெக்டர்ன்றனால கார்பரேட்டர்னா தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃபியூல் இன்ஜெக்டர்னால ஜஸ்ட் நீங்கள் அன்ப்ளக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வரும், அதோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் 2 ஏர் வால்ஸ் இருக்கும். ஒன்று வந்து வாட்டர் மேலே, டேங்க்கு மேலே வந்து அந்த ஃபில் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு வாட்டர் போச்சுன்னா கீழே போய் இறங்குறதுக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க பைப்பு. அவ்வளோதான், ஃபியூல் ஒன்று, அவ்வளோதான். இந்த ஏபிஎஸ் மோட்ரு, இதுவும் ஃபால்ட் இருக்குது. இதையும் கழட்டி ரிப்பேர் பண்ணோம். ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணணுன்னா ஒரு 4 ஸ்க்ரூ தான். ஒன்று, 2. பைப் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க, அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்.
மூணு பாருங்கள், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 2000 to 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் இந்த மாதிரி கழட்டிலாம் க்ளீன் பண்ணோன்னா எப்போவுமே வண்டி வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ இது வந்து லைட்டாக இருக்குது டஸ்ட்டு. ஸோ நம்ம மெயின்டைனே பண்ணாத வண்டி ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் வண்டி வந்து உங்களுக்கு பிக்கப்லாம் இருக்கும். நம்ம வண்டி வாங்கிட்டா அப்படியெல்லாம் இருக்காது. இதெல்லாம் வந்து மெக்கானிக் வந்து நீங்கள் சர்வீஸ்லாம் விட்றீங்கன்னா அவங்களாம் வந்து ப்ராப்பராக பண்ணலாம் மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும் சர்வீஸ் பண்ணுறது. எப்போயாவது மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி உட்காந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி பிக்கப் இருக்கும். இது வந்து ஏர் அடித்து தான் க்ளீன் பண்ணணும். இங்கே எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ மண் இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி மண் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி போகாது ஏர். இப்போ ஏர் அடித்து க்ளீன் பண்ணி மாட்டணும். இதை மாட்டிட்டோன்னா எப்படி நம்ம ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூவும் நீங்கள் போட்டணும். இப்போ அந்த டேங்க்கு கீழே உள்ள எதை கனெக்டரெல்லாம் கழட்டணுன்றது மட்டும் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பல்சர் வண்டி கொடுத்தேன். ஒரு மெக்கானிக் வந்து இதே மாதிரி ஃபியூல் கேஜுக்கு ஒரு ஒயர் போகும், ஃபியூல் எவ்வளோ லெவல் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. அதை வந்து அப்படியே ஃபியூல் டியூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்து கட் பண்ணிட்டார் ஒயரை. ஸோ நம்மளே வேலை பார்க்குறோன்னு சொல்லி தான் அதுக்கப்புறமா நான் வெஹிக்கிளில் நானே பார்க்குறது. ஸோ நானே பொறுமையாக பார்த்து, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல, நம்மளே பிரித்து நம்ம இதுதான் இப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறோம். அதனால் நான் இப்போது ஒரு டேங்க் அடியில் என்னென்னலாம் இருக்குன்றதை சொல்கிறேன். ஒரு 2 ஒயர் வந்து இருக்கும். அந்த 2 ஒயர் பார்த்திங்கன்னா, ஒன்று ஃபியூல் பம்புக்கு போகிற ஒயரு. அந்த பம்பு கனெக்ஷன் இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டருக்கு பம்பு பண்ணும் கரெக்டாக ப்ராப்பராக. ஸோ அது வந்து ஃபியூல் பம்போட ஒயரு. இன்னொன்று வந்து ஃபியூல் கேஜோட ஒயரு. 2 ஒயர் இருக்குமா. அது இல்லாமல் ஃபியூல் போகிறதுக்கு ஒரு டியூப் ஒன்று வரும். அந்த டியூப் வந்து டைரெக்டாக போய் த்ராட்டில் பாடியில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். அது ஃபியூல் டியூப்பு. இது 3 வந்து மெயின். அதை தவிர்த்து 2 டியூப் இருக்கும். அந்த 2 டியூப் எதுக்காகனா, ஒரு டியூப் வந்து மழை டைமில் டேங்க் வந்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணுறீங்க, மேலே கேப்பை, அந்த கேப்பை சுற்றி சின்ன கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக தண்ணி போகும், ஆனால் டேங்க்குள்ளே போகாது. அது ஏன் போகாதுன்னா, அந்த சைடில் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கீழே இறங்கிறதுக்கு அந்த டேங்க் அடியில் தான் வந்து ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க. அந்த பைப் வந்து கீழே இறங்கும். ஸோ அதில் ஏதாவது கீழே மண்ணெல்லாம் அடித்து சேர் அடித்து அது பைப் லாக் ஆகிடுச்சுன்னா மேலேயே தான் நிற்கும். ஸோ அப்போ நீங்கள் எப்போ ஃபியூல் போடுறதுக்காக ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும். இன்னொன்று வந்து ஏர் ப்ரீத் ஹோல்ஸு. பெட்ரோல் உள்ளே இருக்குன்னா ஏர் ப்ரீத் பண்ணணும்ல, அதுக்கு ஒரு ஹோல்ஸர் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டியூப், அவ்வளோதான்.